வணக்கம். இன்னைக்கு நாம குஜராத்ல இருக்கிற உலக புகழ்பெற்ற துவாரகாதீஷ் கோவிலோட பிரம்மாண்டமான வரலாற்றையும் அதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளையும் தான் ரொம்ப சுவாரஸ்யமா அலச போறோம். இதோ வெறும் செங்கலாலும் கல்லாலும் கட்டப்பட்ட சாதாரண கோவில் இல்லைங்க. பல நூற்றாண்டுகளோட ரகசியங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு கால பெட்டகம்னே சொல்லலாம். சரி, எவ்வித தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஒரு கணம் அமைதியா யோசிச்சு பாருங்களேன். கடலுக்கு அடியிலிருந்து உருவான ஒரு நகரம் எப்படி இத்தனை நூற்றாண்டுகளும் அப்படியே நிலைச்சு நிக்குது? வரலாற்ற புரட்டி பார்த்தா எத்தனையோ மாபெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிருக்கு. ஆனா கடலிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுற இந்த துவாரகை நகரம் மட்டும் அத்தனை இயற்கை சீற்றங்களையும் கொடூரமான படையெடுப்புகளையும் தாண்டி எப்படி இன்றும் இவ்வளவு கம்பீரமா நிக்குது? வாங்க இந்த ஆச்சரியத்துக்கான விடையை தேடி பயணிக்கலாம். இப்போ இந்த கடல் நகரத்தோட ஆன்மீக ஆணிவேரான புராண கதைகளை நாம சுருக்கமா பார்த்துடலாம். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துவாரகைங்கிறது சாட்சாத் கிருஷ்ணரால கடலிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட நிலத்துல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான கதை ஒண்ணு இருக்குங்க. ஒரு முறை துர்வாச முனிவரை கிருஷ்ணரும் அவரோட மனைவி ருக்மிணி தேவியும் தங்களோட தேர்ல ஏற்றி இழுத்துட்டு போனாங்களாம். நடு வழியில ருக்மிணி தேவிக்கு ரொம்ப தாகம் எடுக்கவே கிருஷ்ணர் தன்னோட சக்தியால கங்கை நதியை அங்கே வரவழைச்சிட்டார். இத பார்த்து கடுமையான கோபமடைஞ்ச முனிவர் ருக்மிணி தேவிய கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு தனியா நிக்க சொல்லி சாபம் விட்டுட்டார். அதனால தாங்க இன்றும் ருக்மிணி தேவியோட சன்னதி பிரதான கோவிலிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கு. அதே முனிவர் தான் கிருஷ்ணருக்கு அவரோட பாதங்களை தவிர உடம்புல வேற எங்கும் மரணம் நிகழாதுங்கிற சாகாவரத்தையும் கொடுத்தாருன்னு புராணம் சொல்லுது. இந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு சாட்சியா பிரம்மாண்டமா நிக்கிறது தான் ஜகத் மந்திர் அல்லது நிஜ மந்திர். துவாரகையில் உள்ள இந்த 5 மாடிகள் கொண்ட பிரதான கோவில உலகத்தின் கோவில்னு சொல்வாங்க. இது ஏதோ காத்துவாக்கல வந்த புராணம் மட்டும் இல்லங்க, நம்ம கண்களுக்கு புலப்படுற நிஜமான ஒரு பிரம்மாண்டத்தோட அடையாளம். சரி, புராணங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தொல்பொருள் ஆய்வாளர்களும் வரலாற்று பதிவுகளும் இந்த இடத்த பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் புரியும். இந்த கோவில் எத்தனையோ அழிவுகளை சந்திச்சாலும் மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சிலிர்த்து எழுந்திருக்கு. அகழ்வாராய்ச்சி சான்றுகளின்படி இதோட அசல் கட்டுமானம் சுமார் கிமு 200ல நடந்திருக்கலாம்னு நம்பப்படுது. அப்புறம் கிபி 1473ல சுல்தான் முகமது பேகடாவால இந்த கோவில் சூறையாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிபி 1559ல தான் அனிருத்தசிரமா சங்கராச்சாரியாரால் தற்போதைய பிரதான சிலை நிறுவப்பட்டிருக்கு. அந்த 1473ல நடந்த தாக்குதலுக்கு பின்னால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக் இருக்கு. மௌலானா முகமது சமர்கண்டி அப்படிங்கிறவரு கடல் வழியா பயணம் செஞ்சப்போ ஒரு பெரிய புயல்ல சிக்கி அவரோட கப்பல் துவாரகை கரைக்கு ஒதுங்கியிருக்கு. அந்த நேரத்துல உள்ளூர் வாகர் கடற்கொள்ளையர்கள் அவரோட கப்பலை சூறையாடி பெண்களையும் கடந்துட்டு போயிட்டாங்க. இந்த செய்திய கேட்டுதான் சுல்தான் முகமது பேகடாவுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு. அந்த கொள்ளையர்களை தண்டிப்பதற்காக தான் அவர் துவாரகை மேலேயே படையெடுத்து நகரத்தையும் கோவிலையும் சின்னாபின்னமாக்கினார். வரலாறுங்கிறது எப்பவுமே ஒற்றை பரிமாணம் கொண்டது இல்ல அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? இத்தனை படையெடுப்புகளையும் அழிவுகளையும் தாண்டி 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் மறுபடியும் கட்டப்பட்ட இந்த கோவிலோட கட்டிடக்கலை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். 72. இந்த நம்பரை மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். முழுவதும் சுண்ணாம்பு அப்புறம் மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த 5 மாடி கட்டிடத்தோட பிரம்மாண்ட எடைய ஒட்டுமொத்தமா தாங்கி நிற்கிறது வெறும் இந்த 72 தூண்கள் தாங்க. எந்த விதமான நவீன இயந்திரங்களும் இல்லாத அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு நுட்பமான உறுதியான கட்டமைப்பை நம்ம முன்னோர்கள் எப்படி உருவாக்கினாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப வியப்பா இருக்குல்ல? கட்டிடக்கலையில இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இங்க இருக்கிற இந்த 2 நுழைவாயில்கள் தான். வடக்கு நுழைவாயிலுக்கு பெயர் மோக்ஷ துவாரா, அதாவது விடுதலையின் வாசல்னு அர்த்தம். இது நேரா மக்களோட அன்றாட வாழ்வியலான உள்ளூர் சந்தையை நோக்கி திறக்குது. மறுபுறம் தெற்கு நுழைவாயிலுக்கு பெயர் ஸ்வர்கத்வாரா. இது கோமதி நதியை நோக்கிய ஒரு அமைதியான ஆன்மீக பயணத்திற்கு வழிவகுக்கும் விதமா 56 படிகளை கீழே இறங்கிச் செல்லுது. நம்மளோட உலக வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் இந்த 2 வாசல்களும் எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி இணைக்குது பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் 50. இந்த கோவிலோட கோபுரம் சுமார் 78 மீட்டர், அதாவது 256 அடி உயரம் கொண்டதுங்க. அந்த பிரம்மாண்டமான கோபுரத்தோட உச்சியில பறக்கிற முக்கோண வடிவ கொடியோட நீளம்தான் இந்த 50 அடி. இது ஏதோ சாதாரண கொடி கிடையாது. ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த கொடியை மாத்துறாங்க. இதுக்காகவே பக்தர்கள் ரொம்ப ஆவலா காணிக்கை செலுத்துறாங்க. இந்த கொடி அவ்வளவு உயரத்துல காற்றில் பட்டொளி வீசி பறக்கிறத பாக்குறப்போ கண்டிப்பா நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். சரிங்க, இந்த சுண்ணாம்புக்கும் மணற்கற்களுக்கும் உண்மையிலேயே உயிர் கொடுக்கறது எது தெரியுமா?
பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வந்துட்டு இருக்குமே இதோட ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபு. அதுதான் இந்த துவாரகையோட முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இல்லங்க, இந்தியா முழுக்க ரொம்ப பெருசு. 8ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் இந்தியா முழுக்க உருவாக்குன சார்தாம் யாத்திரையில மேற்கு திசையோட தூணாக இந்த கோவில் தான் விளங்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிகவும் புனிதமான 7 நகரங்களான சப்தபுரிகளில் இதுவும் ஒண்ணு. கிருஷ்ண பக்தர்களோட புனித பயணமான துவாரகா பரிக்ரமாவின் மையப்புள்ளியும் இதுதாங்க. இது போக அத்வைத தத்துவத்தை பரப்புவதற்காக ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட 4 முக்கிய பீடங்கள்ல ஒன்னான துவாரகா பீடம் இங்கேதான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கேக்குறப்போ இதோட கலாச்சார வேர்கள் எவ்ளோ ஆழமானதுன்னு நமக்கு நல்லாவே புரியுது. வரலாற்றுச் சான்றுகள், பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, இது எல்லாத்தையும் தாண்டி சாதாரண மக்களோட நம்பிக்கையில இந்த கோவில் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு கவிஞர் மீராபாயோட வாழ்க்கையே ஒரு மிகச் சிறந்த உதாரணம். ராஜபுத்திர இளவரசியும் புகழ்பெற்ற கவிஞருமான மீராபாய் தன்னோட வாழ்நாளோட இறுதியில இந்த துவாரகாதீஷ் கோவில்ல இருக்கிற இறைவனோட அப்படியே இரண்டர கலந்துட்டாருன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. பக்திங்கிறது எந்த அளவுக்கு உச்சத்தை தொட முடியும்னு இது நமக்கு காட்டுது. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். அந்த 50 அடி கொடியில சூரியன், சந்திரன் 2 பேரோட உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கொடி பறந்துகிட்டே இருக்கும்னு மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அத்தனை கொடூரமான படையெடுப்புகளையும் அழிவுகளையும் கால மாற்றங்களையும் தாண்டி இன்னைக்கும் அந்த உச்சியில பறக்கிற கொடி மனிதனோட அழிவில்லாத நம்பிக்கை தானே குறிக்குது. ஆயுதங்களை ஏந்தி வந்த எத்தனையோ சாம்ராஜ்யங்களை விட சாதாரண மக்களோட மனசுல இருக்கிற அந்த நம்பிக்கையோட வலிமை தான் ரொம்ப ரொம்ப பெரியதா. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பல புது தகவல்களையும் கொடுத்திருக்கோம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.